காக்கும் கடவுள் விஷ்ணுவாலும் அழிக்கும் கடவுளான சிவனாலும் கூட அழிக்க முடியாத அரக்கர்களை ஆதி சக்தியான பார்வதி தேவி அனைத்து சக்திகளின் முழு உருவமாய் அவதாரம் எடுத்து ராட்சசர்களையும் அரக்கர்களையும் அழித்து இந்த உலகையும் தேவர்களையும் தீய சக்தியின் பிடியிலிருந்து காத்தருளிய நன்னாளே நவராத்திரி பண்டிகையாக 9 நாளும் கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி உருவான வரலாறு. ஒரு வருடத்துல எத்தனை நவராத்திரி நாட்கள் வரும்? இந்த 9 நாட்கள் மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருக்கு? இது எல்லாத்தையும் பத்தி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். காஷ்யப முனிவருக்கும் அவருடைய மனைவி தனுவுக்கும் பிறந்தவர்கள் தான் அரக்க குலத்துல இருக்கிற அரக்கர்கள். இவர்கள் பிரம்மா சிவன் கிட்ட தவம் செய்து நிறைய வரம் வாங்கி மக்களையும் தேவர்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு வராங்க. இதுல ஒருத்தவங்க தான் சும்பனும் நிசும்பனும். கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் பிரம்மாவை நோக்கி தவம் பண்ணி யாராலையும் தங்களை அழிக்க முடியாத ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி அழிவே இல்லாம இருக்க முடியும்? அதனால ஒரு பெண்ணோட கையால தான் நாங்க சாகணும், அதுவும் அந்த பெண் கன்னி பெண்ணாதான் இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்குறாங்க. வரம் வாங்கினதும் 3 உலகத்தையும் ஆட்டி படைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா தேவர்களும் பயந்து நடுங்கிற அளவுக்கு 3 உலகத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. சும்பன் நிசும்பனோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்திகளிடம் போய் முறையிடுறாங்க. 3 பேரும் தன்னோட சக்திகளை பயன்படுத்தி ஒரு புதிய சக்தியை தோற்றுவிக்கிறாங்க. மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி அப்படின்னு அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவமாக துர்க்கையாக மகா சக்தியை தோற்றுவித்து அவங்களோட ஆயுதங்களையும் வாகனங்களையும் துர்கா தேவி கிட்ட கொடுக்கறாங்க. தேவி அழகிய ஒரு பெண் வடிவம் எடுத்து பூலோகம் வந்திருக்காங்க. சும்பன் நிசும்பனோட படை தளபதியா இருந்தவங்க ஜண்டாவும் முண்டாவும். சும்பன் நிசும்பன் என்ன சொன்னாலும் மறுப்பு தெரிவிக்காம இவங்க செய்து முடிச்சிருவாங்க. ஜண்டா ரொம்ப அறிவாளியா இருப்பான், ஆனா முண்டா கொஞ்சம் மந்த புத்தி உடையவனா இருப்பான். ஆனா 2 பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்த அரக்கர்கள் தான். ஜண்டாவும் முண்டாவும் அழகு பதுமையா இருக்கிற பார்வதி தேவிய பாக்குறாங்க. இவங்களை தன்னோட ராஜாக்களுக்கு ஏற்ற பெண் அப்படின்னு முடிவு பண்ணி தேவி கிட்ட போய் எங்க ராஜாக்களை நீங்க திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பார்வதி தேவி, நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன், என்னை போர்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களத்தான் நான் திருமணம் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு ஜண்டாவும் முண்டாவும் தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள் எல்லாரும் எங்க ராஜாக்களுக்கு அடிமைதான், நீ ஒரு சாதாரண பெண், அதனால நீ பேசாம எங்க கூட வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே தேவி, தெரிஞ்சோ தெரியாமலோ சபதம் செய்து விட்டேன், நீ உங்க ராஜா கிட்ட போய் சொல்லு, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஜண்டாவும் முண்டாவும் பார்வதி தேவியோட அழகை வர்ணிச்சு சும்பன் நிசும்பன் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டதும் சும்பன் அந்த பெண்ணை எப்படியாவது மனைவியா அடையணும் அப்படின்னு முடிவு பண்றான். ஒவ்வொரு அசுரர்களா அனுப்பி வைக்கிறான். தன்னோட படையில இருக்கிற சுக்ரீவா அப்படிங்கிற அரக்கனை அம்பிகைக்கு முதல்ல தூது அனுப்புறான். கடும் கோபத்துல இருந்த பார்வதி தேவி அந்த அரக்கனை விரட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சும்பன் தூர்மலோச்சனா அப்படிங்கிற அரக்கனுக்கு கீழே 6000 படை வீரர்களை அனுப்பி தேவியை கடத்திட்டு வர சொல்றான். ஆக்ரோஷமான தேவியும் அவங்க வாகனமான சிங்கமும் அந்த படைகளை அழிச்சு அவங்களை கொன்னுடுறாங்க. அதன் பிறகு சும்பன் தன்னோட படை தளபதிகளான ஜண்டாவையும் முண்டாவையும் தேவியை கடத்திட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். பல அரக்கர்களை அழிச்ச தேவி ஜண்டாவையும் முண்டாவையும் ஒன்னா அழிச்சு அவங்க தலையை வெட்டி எடுக்கிறாங்க. சும்பனும் நிசும்பனும் ரத்த பீஜன் அப்படிங்கிற அரக்கனை தேவியை நோக்கி அனுப்புறாங்க.
இந்த அரக்கன் கடுமையான தவம் செய்து ஒரு வரம் வாங்கி இருப்பான். அது என்ன அப்படின்னா, அவன் உடம்பில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தில் இருந்தும் புது இரத்த பீஜன் தோன்றுவானாம். அவனும் இந்த இரத்த பீஜனை போலவே அதிக ஆற்றலுடன் இருப்பானாம். இவனை தேவி அழிக்க தொடங்கியதும் அவன் உடலில் இருந்து விழும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தில் இருந்தும் புதிய இரத்த பீஜன்கள் தோன்றி உலகம் முழுவதும் இரத்த பீஜன்களாக நிறைந்திருந்தது. துர்க்கை அம்மன் தன்னிடமுள்ள சாமுண்டி அப்படிங்கிற காளியை வாயை அகலமாக திறந்து இரத்த பீஜன் உடலில் இருந்து வரும் ஒவ்வொரு துளி இரத்தத்தையும் குடிக்க சொல்லி ஆணையிடுறாங்க. சாமுண்டியும் தேவியின் ஆணையை நிறைவேற்றாங்க. இரத்த பீஜன் அவன் உடம்பில் உள்ள இரத்தம் எல்லாம் வெளியேறி இறுதியில் இறந்து போயிடுறான். கடைசியா வேற வழி இல்லாம சும்பனும் நிசும்பனும் தேவியை நோக்கி போறாங்க. தேவியின் கோபத்துக்கு முன்னாடி இவங்க பிரம்மதேவரிடம் வாங்கிய வரமெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போகுது. நிசும்பன் தேவியின் வாகனமான சிங்கத்தை தாக்குறான். அப்போது தேவி அவனை வதம் பண்றாங்க. தேவி அவனை தாக்கும் போது அவனது உடம்பில் இருந்து ஒரு அரக்கன் உருவாகிறான். அவனையும் தேவி அழிக்கிறாங்க. தன்னோட சகோதரன் அழிவை பார்த்து ரொம்ப கோபமா தேவியை தாக்க வரான் சும்பன். ஆக்ரோஷமா இருந்த தேவி தன்னோட சூலாயுதத்தால சும்பனை வதம் செய்யறாங்க. அசுரர்களின் பிடியில் இருந்து உலகங்களும் நீங்கி தீய சக்தியின் இருள் விலகி ஒளிமயமா மாறுது. ஜண்டாவையும் முண்டாவையும் அழிச்ச தேவியை தான் சாமுண்டீஸ்வரி என்று அழைக்கிறோம். சும்பன் நிசும்பன் வதமும் நவராத்திரி கதைகளில் ஒன்றாக சொல்லப்படுது. மும்மூர்த்திகளின் சக்தியோடும் அவர்களின் ஆயுதங்களோடும் 9 பேராக அவதரித்த அன்னை 9 நாட்கள் போரிட்டு பல அரக்கர்களை வீழ்த்தி வெற்றி திருமகளாக வலம் வந்திருக்காங்க. தன்னோட சக்திகளை அம்பிகைக்கு அளித்து தேவர்கள் அனைவரும் பொம்மை போல் நின்றதை குறிக்கும் வகையில்தான் கொலு வைத்து வழிபடப்படுகிறது. முதல் 3 நாட்கள் தேவி மலை மகளாக இருந்து நமக்குள் இருக்கும் இச்சா சக்தியான கெட்ட எண்ணங்களை அழிக்கும் தீர்மானத்தை கொடுக்கறாங்க. அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியாக இருந்து கிரியா சக்தியான நமக்கு வேண்டிய அனைத்து செல்வங்களும் எல்லா சக்தியையும் கொடுக்கறாங்க. அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதியாக உருவாக ஞான சக்தியை அருளி மோட்சத்திற்கான வழியை காட்டுறாங்க. 10ஆம் நாள் தசமி அன்று மோட்சத்தை அடைய வழி ஏற்பட்டதை கொண்டாடும் விதமாக நவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.